நல்லது, நல்லது. கவிதை நேரம் தொடர்கின்றது. பகுதி 2ஓடு நகுலா சிவநாயன் அவர்கள் வணக்கம். பாருங்கள். இனிதான மதிய உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான மதிய உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் firstaudio.net-இல் லண்டன் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு கவிதை நேரம். ஆம், கதை, விதை, கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக விரிகின்ற பரப்பு கவிதை நேரம். வியாழன் பரப்பை இங்கிதமாக நிரப்புகின்ற பாமுக பரப்பு பல்லாண்டு காலமாக நடைபெற இந்த நிகழ்வு கவிதை நேரம். ஆம், உணர்வுகளின் உந்தலிலே ஒவ்வொரு கவிஞர்களின் உரசல்களையும் எண்ணங்களையும் எடுத்து வருகின்ற கவிதை பாகம் இந்த பாகம். அதில் முதல் பகுதியை மிகச் சிறப்பாக தட்டி கொடுத்த ரா விஜயகோரிக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு பார்ட் 2 பகுதியில் வாணியுடன் நகுலா சிவநாதன். வாருங்கள் கவிதைக்குள் போவோம். புழுகுவடியுடன் வருகின்ற கீழ் எடுத்து போவோம். இதனை ரா விஜயகௌரியின் கவிதையை பார்த்துட்டு வருவோமே. அது நேரம் சற்று இதனை எல்லா கவி வரிகளையும் இணைத்த செல்வி அக்காவிற்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். உறவுகள் பக்கத்தில் இருந்ததை கவிதை பக்கமாக இணைத்தவருக்கும் நன்றி. உறவு பக்கத்துல எல்லாம் இருக்குது. இப்ப பதியக்கூடியதா இருக்குதா உறவு பக்கத்துக்கு? அவர் பதிஞ்சிருக்கிறார். செல்வி அக்கா அவர் கவிதை பயஞ்சிருக்கிறார். அதுல எடுத்து இதுல பயஞ்சிருக்கிறார். என்று கடைசியில கேட்போமா? ஏனென்றால் இரவும் ட்ரை பண்ணினா இந்த காலையிலையும் ட்ரை பண்ணினா கிடைக்கல தான் பிறகு நான் ஸ்டுடியோ போட்டேன். நான் கேட்பேன் அவருடைய இப்ப வேலை செய்தோ தெரியாது. நான் இப்ப வாக்கையில ஓகே நல்லது. செல்விக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரா விஜயகௌரியின் கவிதைக்குள் வருகின்றேன். அவருடைய கவிதை ரா விஜயகௌரி பூமி தொட்ட பொழுது தலைப்ப காணியில ரா விஜயகௌரி என்றே போட்டு கிடாக்கு தலைப்பு. சரி, எப்படி பாக்குறோம்னா அந்த அவர் பிறந்த நிலையை எடுக்கிறார் போல. பூமி தொட்ட கணந்தொட்டு புழுதியில் விரைந்த பொழுதெல்லாம் முடிவிரை எழுதும் தொடர் தாங்கி முயலாய் ஓட்டம். நிச்சயமாக பிறந்த உடனேயே நாங்கள் பார்க்கிறோம் அது ஒரு ஓட்டமாகத்தான் எங்களோட வாழ்க்கை எல்லோருக்கும் அமைகின்றது. அதுவும் இந்த காலம் ஒரு இயந்திரமயமான சூழலுக்குள்ள மசினோட வேலை செய்ய வேண்டிய தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகின்றது. அதுபோல நாங்கள் ஒரு அவசர படையல்களோ அவசரமான உலகத்திலே இருக்கிறோம். அந்த முடிவுரையை எழுதும் தொடர் தாங்கி முயலாய் ஓட்டம். நிச்சயமாக அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுல நாங்கள் சரியது பிழையது என்று உண்மையிலேயே சில நேரம் தெரியாது. செய்த பிறகுதான் தெரியும் அது பிழையண்டு. அவை அந்த சரிபிழை எதுவென்று தெரியாமல் சூழலை சார்ந்தே விதிமுறைகள் ஒரு சூத்திர பொறிமுறைகள் வரைவோர்கள் பந்தியில் முந்தி படம் வரவார்களாம். சில நேரம் நாங்க பாக்குறோம் சில விடயங்களுக்கு முன்னோக்கி நகர வேண்டிய தேவையும் இருக்குது. காரணம் டாவின் கூற்றுப்படி தக்கன பிழைக்கும் தகாதன அழியும். அதாவது விதியை நாங்கள் மண்ணுக்குள்ள போட்டோம்னா 30 விதியை போட்டோம்னா 15 வித கதியா வரும். அதிலும் 1-2 விதை நல்ல வேகமாக வளர்ந்துடும். அப்ப காரணம் அந்த போட்டியான இந்த வாழ்க்கைக்குள்ள நாங்கள் விழித்தெழ வேண்டிய தேவை இருக்கு. அதனால்தான் அவர் சொல்றார் சூத்திர பொறிமுறை வரவோர்கள் பந்தியில் முந்தி படம் வரவார்கள். சில பேர் முந்தி இருந்துடுவார்கள், சாப்பிடுவார்கள், முன்னுக்கு சில செயல்களை செய்ய முன்னிற்பார்கள். நாளை என்று நமதென்றால் எண்ணிய யாவும் நிறைத்திடலாம். நாளை கண்டு எங்களுக்கு ஒரு விதி இருந்ததுண்டா நாளை கண்டு இருக்கிறபடியா தானே நாங்க எல்லாம் நம்பிக்கையோட அடுத்த நாள் விடிய நாளைக்கு திட்டம் போட்டுடுவோம். இந்த வருஷங்கள்ல என்னென்ன செய்வோம். அப்ப நாளை என்று நாம் நமதென்றால் தான் எண்ணியதெல்லாம் நிறைத்திடலாம். நிலைத்திடும் கணத்தை நிலப்பிடவே முடியாத மாந்தர் வாழ்வின் நிலை. சில நேரம் நாங்கள் நினைக்கிறதை முடிக்க முடியாது. இன்று நாங்கள் நினைப்போம் இன்று காலை எழும்பும் போது இத்தனை வேலைகளை நாங்கள் செய்து முடிப்போம் என்று. ஆனால் திடீரென அந்த வேலை நடைபெறாமலும் எங்களுக்குள்ள வந்துவிடும். ஆகவே நிலைத்திடும் கணத்தை கூட நிலப்பிடவே முடியாத மாந்தர் வாழ்வின்ற நிலையும் இருக்கிறது. அது கணக்கிட முடியாத ஒரு வாழ்க்கை நிலை இருக்கும். இன்றைக்கு கணமே உனதென்றால் இந்த கணம் அதைத்தான் நீங்க லாபகரமாக பயன்படுத்த வேண்டும். இந்த கணம் உனக்கு வந்துட்டுதல்லோ அதுல நீ செய்ய வேண்டிய செயலை செய்துவிடு. கணமே உனதென்றால் சட்டென முடித்தவை செயல் கொள்வா. பாத்தீங்களா அவர் அழகாக சொல்றார். அதாவது இன்று நாங்கள் இந்த நிகழ்காலம் தான் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது. இறந்த காலம் உடைந்த பானை போல் போவிடும். நிகழ்காலம் எங்களுக்கு மீட்டுகிற வீணியாக இருக்கும். ஒரு வீணியை மீட்டினால் இசை வரும். அதுபோல எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வனப்பாக எழுத வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால்தான் வாழ்வை தொலைத்து வனப்பெழுதும்
கனவு பயணம் நீளமில்லை. நாங்க அப்படியான நினைச்சு கொண்டிருக்கிறோம் கனவில, அது செயலாக்க முடியுமோ என்றது எல்லா நேரமும் இல்லை. ஆனா சில கனவுகள் நினைவாக அது செயலாகவும் உருவாகி இருக்கிறது என்றால் அப்துல் கலாம் சொல்றார், கனவு காணுங்கள். நடக்கக்கூடிய விடயத்தை நீ கனவு காணைக்க உன் இலட்சியங்கள் கூட நிறைவேறும். ஆனால் அதை சட்டென முடி. அதாவது ஒன்று விருப்பப்படுகிறாயோ, செயற்படுகிறாயோ, எவ்வளவு கூடம் விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது. புரிந்தால் தெரிந்தவை தெரியலிட்டு தேறிய பொழுதினை பயனெழுது. இந்த புரிந்தால் உனக்கு அது தெரிந்தால் அதை தெரிவிலிட்டு, அதாவது உனக்கு தெரிந்ததென்று விட்டு தேறிய பொழுதினை பயனெழுது. அதாவது மிச்சமான பொழுதினை நீ பயனாக எழுது என்று அழகாகவே அந்த பூமி தொட்ட பயணம் தொடக்கம், அதாவது நாங்க பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை நீ இப்படியாய் ஒரு நல்ல செயற்பாட்டை செய்ய வேணும் என்றதை அழகாக சொல்லி இருக்கிறார் ரா. விஜயகோரி. மிக அருமையான சொற்கூட்டங்கள், நல்ல ஒரு எண்ண எண்ண எழுத்தோட்டம், அந்த வாழ்வியல் ஓட்டத்தோட அந்த கவிதை மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள் கௌரி, உங்களுக்கு அருமை. நன்றி. இனி வரி கவிகளுடன் செல்வோம். அபிஷா இருக்கிறா என்ன? கீழே போனால் ராணி சம்பந்தர் அவர்கள் இருந்து ஆரம்பிக்கும். முதல்ல இருந்து வருவார்கள் அவர்கள். புழுகுவடி என்ன? புழுகுவடி ஆரோதரியா கனகாலம் இந்த சொல்ல கேட்டு சொல்லுவோம். புழுகுவடி. புழுகுவடி 392வது கவிதையுடன் ராணி சம்பந்தர் வருகிறார் ஜெர்மனியில் இருந்து. சேற்றிலே மலர்ந்தாலும் செந்தாமரை அழகானது, காற்றிலே உலர்ந்தாலும் ரோசா பூ வாசம் உள்ளது. சேற்றிலே மலர்ந்தாலும் செந்தாமரை அழகானது, காற்றிலே உலர்ந்தாலும் ரோஜா பூ வாசம் உள்ளது. கூற்று எனும் பேச்சிலே புலரும் பூக்கள் மட்டும் வாய்நார பொய்யும் பிறட்டும் பூசாது உலர. கூற்று எனும் பேச்சிலே புலரும் பூக்கள் மட்டும் வாய்நார பொய்யும் பிறட்டும் பூசாது உலர. வாய் விதற்றும் பொய்யில் உண்மை எதுவென்று சொல்பவருக்கு தெரிந்தும் பேமனம் ஏதேதோ ஆதாயம் தேடுகிறது. வாய் விதற்றும் பொய்யில் உண்மை எதுவென்று சொல்பவர்களுக்கு தெரிந்தும் பேமனம் ஏதேதோ ஆதாயம் தேடுகிறது. கேட்பவர் காதில் பூச்சுற்றி பழகி போனது அதுவோ. கேட்பவர் காதில் பூச்சுற்றி பழகி போனது அதுவோ. காலம் கடந்தும் கோலம் கரைதிட புழுகுபடி சுக்கல் சுக்கலாகி விடுமே. காலம் கடந்தும் கோலம் கரைந்திட புழுகுபடி சுக்கல் சுக்கலாகி விடுமே என்று அழகாக அவர் அது புழுகுபடி, அதாவது புழுகி சொல்ற வழியாக, அதாவது நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லுவார்கள் சிலர். அப்படியான ஒன்றை அவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், சேற்றில மலர்ந்தாலும் செந்தாமரை அழகானதன், அதாவது குப்பைக்குள்ள இருந்து அது மலர்ந்தாலும் சேற்று அது வாசம் இல்லாத ஒரு இடத்திலிருந்து வந்தாலும் ஆனால் அது அழகான வாசம் உள்ளதுதான் அந்த செந்தாமரை. அதுபோல ரோசா பூவை எடுத்தோம் என்றால் ஒவ்வொரு வகை ரோசா பூவிலும் ஒரு வாசம் இருக்கிறது. அது காற்றின் ஊடாகத்தான் நாங்கள் அதை நுகர முடிகிறது என்று சொல்றார். அது உலர்ந்தாலும் அதை எடுத்து பார்த்தோம்டா வாசம். அதனால்தான் வாசனை திரவியங்களை ரோஜா பூவில் தயாரிக்கிறார்கள் என்பதும் உண்மை. அப்ப நாங்கள் இப்ப எப்படி பார்க்கிறோம்டா, ஒவ்வொரு புலரும் பூக்கள்ல பார்த்தோம்டா அதுல வாசம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா கூற்று எனும் பேச்சிலே நாங்க சொல்லுற வார்த்தைகள், கூற்று எனும் பேச்சிலே புலரும் பூக்கள் மட்டும் அதுல ஒரு வாசமான சொற்கள் வரும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் வாய்நார பொய்யும் பிறட்டும் கூசாது. அது பொய்யாக சொன்னால் அது பொய்யாகவே வந்து விடுவது உண்டு. இதனாலதான் இந்த பிதற்றுவார்கள், வாய் பிதற்றுற பொய்யில் என்று சொல்லுவார்கள். அந்த பொய் சொல்பவர்கள் தெரிந்தும் இருக்கும், தெரியாமலும் சொல்பவர்களும் உள்ளார்கள். ஆகவே பேமனம் ஏதோ ஆதாயம் தேடுகிறது. சில பேர் பிசினஸ்காரர், லோயர்ஸ், போலீஸ்மேன் இப்படி எடுத்தீங்கன்னா அவன் இந்த வாயில நிறைய விடயம் பொய் தான் வரும். இந்த ஒரு வழக்கை, இல்லாத ஒரு வழக்கையும் பொய் என்று சொல்லி நிரூபிக்கிற தன்மையை பார்த்தா அவர்கள் பொய் தான் இந்த நேரம் வாழுகிறார்கள். அதனால பொய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. தொழிலுக்காக என்று பார்த்தாலும் அங்க செய்ய வேண்டிய தேவை வருகிறது. ஆனால் ஆதாயம் தேடுபவர்கள் அப்படி தேடி அதுக்கு தங்களுக்கு பணத்தை தேடுபவர்களாக இருக்கிறார்கள். கேட்பவர்கள் காதில் பூச்சுற்றி பழகி போனது அதுவோ. காலம் கடந்தும் கோலம் கரைந்திட. அது
கேட்பவர் காதில் சில நேரம் செல்விடும். இது புழுகுபடிதான், எங்களுக்கு தெரியும் இவர் புழுகிக் கொண்டிருக்கிறார். ஆனா காலம் கரைந்திடவும் அது அந்த வெடி சுக்கலாகி விடும் என்று சொல்றார். அதாவது வெடிக்காத ஒரு வெடியாக வரும். கொஞ்ச நாள் சொல்லிவினம், பேர்ந்தாது அப்படியே விட்டுடுவினம். அதுதான் அந்த நடந்த ஒன்றாக இருப்பதை ராணி சம்பந்தர் அழகாக எழுதியிருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள் ராணி சம்பந்தர். புழுகுபடி நல்ல ஒரு நீண்ட காலம் பாவிச்ச ஒரு சொல்லு நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, பாராட்டுக்கள். ஏரிக்கரை பூங்காற்றே நீ போற வழி இன்ன வழியோ என்று கேட்கிறார் சிவரூபன் அவர்கள். சர்வேசரி அவர் ஓகே. எனக்கு நாட்டுப்புற பாடல் மாதிரி. ஏரிக்கரை பூங்காற்று, சிவரூபன் சர்வேஸ்வரி, வாணி. ரெண்டு பேரும் ஒவ்வொரு பேரு. இது சின்ன கவிதை. சின்னது. ஆமாம் ஆமாம். ஓரிடத்தில் இருந்தே உல்லாசமாக போகையிலே ஆனந்த பூங்காற்று ஆடியும் வருகையிலே. ஓரிடத்தில் இருந்தே உல்லாசமாக போகையிலே ஆனந்த பூங்காற்று ஆடியும் வருகையிலே. பொங்கும் கடலின் திரையும் அழகே துள்ளிப்பாயும் மீன்களின் உற்சாகம். பொங்கும் கடலின் திரையும் அழகே துள்ளிப்பாயும் மீன்களின் உற்சாகம். அள்ளியே எடுக்க ஆவலும் தூண்டுதே கை நழுவும் போதில் காதலும் கூடியது. அள்ளியே எடுக்க ஆவலும் தூண்டுதே கை நழுவும் போதில் காதலும் கூடியது. பூமியின் விரிவாக்கம் பூக்கும் மிகியாய் அன்னையின் மடியிலே தவழும் நினைவுகளே காட்சியும் கானமுமாய் காற்றில் ரீங்காரம் அசத்தலான பயணம் ஆசையில் மிதக்குதே. பூமியின் விரிவாக்கம் பூக்கும் மிகியாய் அன்னையின் மடியிலே தவழும் நினைவுகளே காட்சியும் கானமும் காற்றின் ரீங்காரம் அசத்தலான பயணம் ஆசையில் மிதக்குதே என்ற அழகாக அந்த ஏரிக்கரை பூங்காற்று அந்த கடற்கரை காற்று அப்படி வரைக்கு அது உல்லாசமாக வரைக்கு ஒரு ஆனந்த பூங்காற்று ஆடி வருகையிலே எங்களுக்கு கடலின் திரபொங்கும் அந்த திரபொங்குற அந்த உயர்வோட சேர்த்து மீன்கள் துள்ளிகளும் காட்சியை பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும். அத கடற்கரையில போய் பார்த்தால்தான் அதுடைய காட்சி அழகாக இருக்கும். வாணி, எங்கட நாட்டில ஒரு புக்குள் வாழண்டு ஒரு வால் தெரியாத ஒரு தண்ணிக்க நின்றுட்டு தான் அன்றைக்கு ஒருக்கா சொல்லி இருப்பேன். அந்த வாளுக்கு இப்ப ஒரு மாதமா மறந்தேன். வாலண்டா சுறா ஒரு திமிங்கிலம் இல்ல திமிங்கிலம். அதுக்கு பேர் புக்குள் வாலண்டா ஜெர்மன் சொல்லில திமிங்கிலம். அவர் ஒரு சின்ன திமிங்கிலம், ஆக பெருசும் இல்லை. அப்ப அவர் அவருக்கு இந்த தண்ணி காணாம போச்சு. இந்த ஜெர்மனிய தண்ணி அந்த நோட்ஸே கிட்ட அது காணாம போன உடனே இவங்க வெட்டி வெட்டி அந்த உயிரை அழுததுகள் வாணி. அது வெட்டி அடிச்சிட்டு கொண்டே அத்திலாந்தி கோசல்ல விட்டுட்டீனா. அதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலாக மக்கள் காசு கொடுத்து அந்த மெஷின்கள் எல்லாம் வேண்டி பேர்ந்து அதுக்கு படகு மாதிரி செய்து அதை கட்டி இழுத்து கொண்டு அத்திலாந்திக்குள்ள நேற்று விட்டுட்டு தான் மக்கள் கைதட்டி சந்தோஷப்பட வால் அடிக்க தொடங்கிட்டார். சுவாசிக்க இதெல்லாம் தொடங்கி அது சுவாசிக்க கஷ்டப்பட்டு அது சுவாமில்ல எல்லாரும் போய் நொண்டு எல்லாம் பாக்குதுகள் வாணி. இந்த உயிரினத்துக்கு இவ்வளவு அக்கறை கொடுத்தவர்கள் இந்த மக்கள் என்று நான் பார்க்க அதிசயப்பட்டேன். அதாவது அது தண்ணிய நிலங்களை வெட்டி வெட்டி தண்ணிய கூட்டி கூட்டி அதுக்கு அடிக்கக்கூடியதா பார்த்தாண்டா சுவாசிச்சு கொண்டு மட்டும் நிக்குது. நகரையில அந்த இடத்தை விட்டு பேருந்துவைக்கு கவலையா இருந்தது. ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு செய்து பார்த்து கடைசியா வால்ல அந்த கொளுக்கிய போட்டு கயிறையும் கட்டி மெஷினில கட்டி இழுத்து கொண்டு கண்ணவேர் சரியான பேரமாம் அது சொல்லிச்சு இழுக்க அப்படி மெஷின்ல எடுத்தும் காணாத ஆக்களும் இழுத்து கொண்டு போய் அதெல்லாம் விட்டோன்னா அவர் ஓட திரிகிறாருன்னா அப்ப நேற்று அந்த மினிஸ்டர் பிரசிடென்ட் ஒரு பொம்பளை அவ அழுகுறான். தனக்கு இது எப்படி அந்த உயிரை காப்பாற்ற வேணுமென்ற ஒரு நிலை இருந்ததுண்டு. அதான் சொல்ல ஒரு இதான பிராணிக்கு கூட இந்த நாட்டுல அதுக்குதானே முக்கியத்துவம் கொடுக்கறது. நிச்சயம். அதான் இவர் சொல்லிக்க எனக்கு அந்த துள்ளி வார அந்த மீன்கள் நினைவில இந்த மீனை வந்தது திமிங்கிலத்தை. அள்ளி எடுக்க ஆவலும் தூண்டுதே கை நழுவிய போதிலும் காதலும் கூடியாமா. அந்த மீனை அள்ளி எடுக்க ஒரு ஆனந்தம் வரும். அது கை நழுவி கீழே விளைக்குள்ள இப்படியா இப்படித்தான் காதலும் என்று நினைக்கிறாரோ என்ற நிலையில் அல்லது சில நேரம் ஆண் அதை அள்ளி எடுக்க வார நிலைய ஒரு பெண் பார்க்கையும் அந்த காதல் அந்த நேரத்துல கூடியதோ என்று ஒரு கேள்வி அவரை கேட்டு விடுவோம்.
பூமியின் விரிவாக்கம் பூக்கும் மிகையாய் அன்னையின் மடியிலே தவழின் நினைவுகளாம். அதாவது பிறந்த உடனே நாங்கள் தாயின் மடியில இருக்கும்போது பல நினைவுகளை இப்போ நினைச்சு பார்ப்போம். அப்ப எங்களுக்கு தெரியாது. அந்த நினைவுகள் எல்லாம் அந்த தாயின் மடியில இருக்க வரக்கூடிய நினைவுகள் நிறைய. அந்த காட்சியும் காணமுமா என்று போட்டுக்கிறீர்கள். அது காணம். காணம்டா பாட்டு. காட்சியோட காணம் எங்களுக்கு ரீங்காரமாய் அசத்தலான ஒரு பயணம் ஆசையில் மித அப்படி அந்த தண்ணிக்குள்ள போற அந்த பயணம் தனக்கு ஒரு ஆசையை தோற்றுவிக்குதே என்று சொல்லுகிறார். என் பக்கத்துல தானே காங்கேசன்துறை கடல், அங்க போய் நீந்தலாம் என்று அவருக்கு சொல்லிக் கொள்வோம். நிச்சயம் அந்த கடலும் கடல் சார்ந்த காற்றும் அந்த சூழலும் எப்போதுமே அருமையாக இருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கு தண்ணியை தேடிக்கொண்டு செல்லக்கூடிய மனமாக இருக்கு. காட்சியும் காணமும் வருமா காணம் வருமா? ரெண்டு சொல்லி நானா வரும் காணமும் 3 போட்டுக்கிற சில வேளை வேற மீனிங் இருக்குதோ இல்ல காணம் வந்து வராது. அதுதான் நான் வாசிச்சேன். நான் வேற காணமும் காணம் வந்து வராது. காற்றலிங்காரம் இதற்குமண்டு அழகாக எழுதியிருக்கிறார். வாழ்த்துக்கள். சர்வேசரி சிவரூபன். நன்றி நன்றி. வசந்தா ஜெகதீசன் அவர்கள் இளையோர் யோகா பற்றி வருகின்றார். ஆமா. ஓகே. வசந்தா ஜெகதீசன் இளையோர் யோகா. வசந்த். ஓகே. ஆண்டுகள் 2 பாகமா வரும் நினைக்கிறேன். எதுக்கும் பாப்போம். ஓகே தான் அது அந்த வசந்தாண்டியோ காட்சி இல்ல. ஓகே ஓகே முடிச்சிருக்கு. ஓகே ஓகே. வசந்தா இளையோர் யோகா. ஆண்டுகள் வலதாய் அடித்தளமிட்டு ஞாயிறு தோறும் பயிற்சியை தொட்டு வாரங்கள் 250 தொடுகையை எட்டும் இளையோர் யோகா நிகழ்வின் மிகையே. ஆண்டுகள் வலதாய் அடித்தளமிட்டு ஞாயிறு தோறும் பயிற்சியை தொட்டு வாரங்கள் 250 தொடுகையை எட்டும் இளையோர் யோகா நிகழ்வின் மிகையே. ஆசனம் பலதை அனுதினம் பயிற்சி உடல் உள வலிமையை உள்மூச்சு பயிற்சி திடமாய் காக்கும் யோகாசனமே. ஆசனம் பலதை அனுதினம் பயிற்சி உடல் உள வலிமையை உள்மூச்சு பயிற்சியை திடமாய் காக்கும் யோகாசனமே. பாமுக படர்வில் பயணிக்கும் தர்சினியின் கற்ற கலையின் ஊட்டல் தற்காத்து மிளிரும் ஆர்வத்துடன் இணையும் பலராய். பாமுக படர்வில் பயணிக்கும் தர்சினியின் கற்ற கலையின் ஊட்டல் தற்காத்து மிளிரும் ஆர்வத்துடன் இணையும் பலராய். அவரவர் வாழ்வில் மாபெரும் வரமாய் உடல் உள வலிமையை காக்கும் கலையை கற்றே மிளிரும் காப்பற நடுவோம். அவரவர் வாழ்வில் மாபெரும் வரமாய் உடல் உள வலிமையை காக்கும் கலையை கற்றே மிளிரும் காப்பற நடுவோம் என்று வசந்தா ஜெகதீசன் அந்த இளையோர் யோகா என்ற நிலையை அழகாக சொல்லி இருக்கிறார். ஞாயிறு தோறும் அவர் இளையோர் யோகா என்ற நிகழ்வோட வந்து இப்பொழுது 250 வாரங்களை தொட்டு எட்டி அதே நேரம் 100வது நிகழ்வை அன்றைக்கு பாமுகத்தில கொண்டாடிய அந்த நிகழ்வையும் அவர் நினைத்து கொண்டுதான் அந்த ஆசனம் பலதை பயிற்சி உடல் உள்ள வலிமைக்கு கொடுத்து மூச்சு பயிற்சி இவையெல்லாம் இந்த யோகாசனத்தில் இருக்கின்ற அந்த நிலைமையை அழகாக விளக்கியுள்ளார். அதே நேரம் இந்த பாமுக படர்வில் பயணிக்கும் தர்சினி கற்ற கலையை ஆனால் தான் கற்ற கலையை தற்காத்து மற்றவர்களுக்கு ஆர்வமோட ஊட்டுகின்ற இந்த வரம் வந்து ஒரு உடல் உள்ள வலிமையை உறுதியாக்கும் வரமாகவே இருக்கின்றது உண்மைதான். அதனால இந்த காக்குங்கலையை கற்றே மிளிரும் காப்பற நடுவோம். எல்லாருக்கும் இந்த காக்கிற இந்த கலை அதாவது இந்த யோகா கலை எல்லோருக்குமே ஒரு அரணாக அதாவது எங்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கிய அரணாக அமையும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை தான். அதனால எல்லாருக்கும் ஒரு உடற்பயிற்சியை உருவாக்கக்கூடிய நிலையை இந்த யோகா செய்யுது. அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் என்று பாமுகத்துக்கும் வாழ்த்துக்களை கூறிய வசந்தா ஜெகதீசனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. அடுத்தவர் யாரு? வசந்தா ஜெகதீசன் அவர்கள், ஜபாசுரி மற்றும் அபிஷா இருக்கின்றார்கள். ஓகே. ஜபாசுரி தேவி உழைப்பு உயர்வு. ஆமா, உழைப்பே உயர்வு 90. ஜபாசுரி தெய்வீகன் கனடாவில் இருந்து. அதிகாலை உறக்கம் துறந்து அதே வேகம் களம் நுழைந்து வியர்வையை நதியாய்க் கொண்டு வையத்தை வாழ வைப்போம். அதிகாலை உறக்கம் துறந்து அதே வேகம் களம் நுழைந்து வியர்வையை நதியாய்க் கொண்டு வையத்தை வாழ வைப்போம்.
வியர்வை நிலத்தில் விழும்போது வறுமை ஒளிந்து போகிறது. தேய்ந்த காலணி சொல்லும் நொந்து வந்த போராட்டச் சுவடுகள். வியர்வை நிலத்தில் விழும்போது வறுமை ஒளிந்து போகிறது. தேய்ந்த காலணி சொல்லும் நொந்து வந்த போராட்டச் சுவடுகள். வளைந்து நிற்கும் முதுகுத்தண்டு வரலாற்றை தாங்கும் தூண் என்று உழைப்பவர்கள் ஒன்றுபட்டால் உழைப்பே உயர்வு தரும். வளைந்து நிற்கும் முதுகுத்தண்டு வரலாற்றை தாங்கும் தூண் என்று உழைப்பவர்கள் ஒன்றுபட்டால் உழைப்பே உயர்வு தரும். உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் உறங்கி போனவர்கள் அல்ல, உலகம் உறங்கும் வேளையிலும் உழைப்பை தொடர்ந்தவர்கள். உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் உறங்கி போனவர்கள் அல்ல, உலகம் உறங்கும் வேளையிலும் உழைப்பை தொடர்ந்தவர்கள். அந்த நாளைக்கு உலக உயர்வு, அதாவது உழைப்பாளர் தினம்தானே, அதை முன்னிட்டுத்தான் அவர் உழைப்பே உயர்வு தரும் என்று. நிச்சயமாக எந்த ஒரு மனிதனும் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றான் என்றா உறங்கி போனதில்லை, அவன் முயற்சியோடு உயர்ச்சியாக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ஆகவே எப்போதும் உயர்ந்து கொண்டே இருக்க வேணும் என்பதை அந்த மே ஒன்று எங்களுக்கு தெரிவிக்கிறது. இந்த அதிகால உறக்கம் துளைஞ்சாலும் நாங்கள் எப்போதுமே உழைப்போர் உலகம் என்றோன்னு விவசாயத்தான் நினைக்கிறது வழக்கம். அது உண்மைதான். ஏனென்றால் விவசாயி இல்லாவிட்டால் நாங்கள் உயிர் வாழ முடியாது. ஆகவே அந்த வேகம் வியர்வை நிலத்தில் தோய, இப்பொழுது நான் பார்த்தேன் காலையில எங்கட ரோட்டில வெள்ளை கோடுகள் போடுறாங்க. அதாவது மங்கி போச்சு சில கோடுகள் உண்டு. அந்த அதாவது ஜீப்ரா கிராசிங், சிவப்பால நாங்கள் போற சைக்கிள்கள் போற பாதைகள். கடவுளே, வெயில் என்ன வெயில் என்று சொல்றது, அவ்வளவு வெயில். தக தகக்க அந்த தாரால பெயிண்டால போடுறாங்க. பாவங்களை சுமார் தொப்பிதான் போட்டிருக்கிறாங்க. அந்த உடம்புல அந்த வேர்வைகள் எல்லாம் அப்படியே வடியும். ஆனா இங்க உடுப்பு போட்டு தானே செய்வினம், கலட்ட மாட்டாங்களே, என்னண்டா வெக்க கூட தெரியல. அப்ப அதை பார்க்க அந்த வியர்வை நதியாய் கொண்டு வையத்தை வாழ வைப்பார். அப்ப வியர்வை கூட நதியாக பார்க்கிற அந்த உவமை உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு உழைப்பு அந்த மனிதனிடம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அந்த வியர்வை நிலத்தில் விழும்போது வறுமை ஒளிந்து போகிறது என்று சொன்னார். அதாவது விவசாயி நிலத்தில் உழைத்தால்தான் நாங்கள் வறுமை ஒளிந்து போகக்கூடிய வாய்ப்பு வரும் என்ற எந்த தொழிலாளி வேறென்றாலும் உழைக்க வேண்டிய தேவை வருகிறது. ஏனென்றால் வறுமையை இல்லாது செய்கிறார். தேய்ந்த காலணி சொல்லும் நொந்து வந்த போராட்ட சுவடுகளை என்று எனக்கு வருகிறது. அந்த காலணி எப்படி சொல்லுமெண்டா, தொடர்ந்து தொடர்ந்து நடந்து நடந்து வரைக்கும் தேயும். அப்ப எங்களுக்கு இவ்வளவு தூரம் நாங்கள் போராடி இருக்கிறோம் என்று அந்த வாட்டா சொல்லும். நாங்க வாட்டா தான் அணிகிறது என்ன, அதுதான் போடுவார்கள் தோட்டங்களுக்கு எல்லாம். வளைந்து நிற்கும் முதுகுத்தண்டு வரலாற்றை தாங்கும் தூண். இந்த இவ்வளவு தூரம் வேலை செய்கிறார்களோ குனிஞ்சு குனிஞ்சு இப்படி வளைஞ்சிடும். அங்கத்தை தாய சூழல்ல வயது போனவர்கள் முதுக கூனி கொண்டு நிற்பார்கள். 75 வயசு வந்த உடனே முதுகு கூனி போவது உண்டு. அப்ப பார்த்தால் அந்த உழைப்பவர்கள் ஒன்றுபட்ட வழியாத்தான் அந்த உழைப்பே உயர்வு தருகிறது. இதனால உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் முன்ன மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்காது என்று சொல்லிவினம். அது சரி. ஏனண்டா அந்த உயர்ந்த இடத்தை அடைகிறதுக்கு கூட கஷ்டப்பட்டவன் அடைகிறான் என்று நினைச்சு பார்த்தவன்டா அதுதான் வெற்றி. அவன் உழைப்பு அது அங்கேயும் போயும் அவன் உழைத்து கொண்டுதான் நிற்க வேண்டிய தேவை, இல்லாட்டி அவன் கீழே இறங்கி விடுவான். ஆதலால் உலகம் உறங்கும் வேளையிலும் நீ உழைப்பை தொடர்ந்தவர்கள் தான் உலகத்தில் என்று உயர்ந்தவர்கள். ஆதலால் உழைப்பே உயர்வு தரும் என்று அழகாக அந்த கவிதையை தந்திருக்கிறார் ஜெபாஸ்ரீ தெய்வீகன். அருமையாக இருக்கின்றது. அந்த உழைப்பின் அருமையை உயர்வை சிறப்பாக தந்திருக்கிறீர்கள். பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றி. தொடர்ந்து அபிஷா அணுகின்றார். இன்னும் ஒரு ஆள் என்ன, இவதான் கடைசி என்ன தங்கசாமி நிற்கிறார்கள். யார் நிக்கிற? ஓகே ஓகே. அபிஷா 84வது கவிதையோட வருகிறார். இளையவள். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். தொடர்றபடியா. ஏழை. பசிக்கு ருசி தெரியாது, ஏழைக்கு குறை சொல்ல தெரியாது. பசிக்கு ருசி தெரியாது, ஏழைக்கு குறை சொல்ல தெரியாது. கஞ்சி கிடைத்தால் அமிர்தம், கந்தல் கிடைத்தால் பட்டு. கஞ்சி கிடைத்தால் அமிர்தம், கந்தல் கிடைத்தால் பட்டு. மனசு நிறைய இருந்தும் வயிறு நிறைய கஷ்டப்படுபவன். மனசு நிறைய இருந்தும் வயிறு நிறைய கஷ்டப்படுபவன். காலையில் சேவல் கூவி எழுப்பாது, காலையில் சேவல் கூவி எழுப்பாது. பசிதான் எழுப்பும், பசி தான் எழுப்பும். கண்டிறந்து பார்த்தாலும் கடன் தான், கனவில் கூட நிம்மதி இல்லை.
கண் திறந்து பார்த்தாலும் கடன்தான், கனவில் கூட நிம்மதி இல்லை. தினந்தினம் வாழ்க்கையோடு சண்டை போட்டு ஜெயிக்கின்றான் பலசாலி இவன். தினந்தினம் வாழ்க்கையோடு சண்டை போட்டு ஜெயிக்கின்றான் பலசாலி இவன் என்று அழகாகவே கவிதா என்ன அபிஷா. அபிஷா உண்மையிலே சிறப்பான வாழ்த்துக்கள். அதாவது ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து கூட கவிதை எழுதலாம் என்பதை நீங்கள் காட்டி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நல்ல ஒரு எண்ணப்பதிவு. பசிக்கு ருசி தெரியாது, உண்மைதான். சுற்றியா பசி வந்தா எங்களுக்கு அது டேஸ்ட பற்றி தெரியாது. அதுபோல ஏழைக்கு குறை சொல்ல தெரியும். அவனுக்கு ஒரு உணவு கொடுத்தாலும் அந்த ஏழைக்கு அல்லது காசு கொடுத்தாலும் குறை சொல்ல மாட்டான். கஞ்சி கிடைத்தால் அமிர்தம் தான். ஏண்டா அந்த நேரம் எங்கட பசியை போக்குறது அமிர்தமாகத்தான் இருக்கும். கந்தல் கிழிந்தாலும் ஏண்டா கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு என்று சொல்லுவார்கள். நாங்கள் அதை கிழிஞ்சாலும் நீ அது பட்டாகவே உனக்கு இருக்கும் வேண்டா. அதுதான் உனக்கு கிடைக்கிற உண்டு. ஏழைக்கு கிடைக்கிறது அதுதான். கிழிஞ்சாலும் திருப்பி திருப்பி கழுவி பாவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மனசு நிறைந்திருந்தும் வயிறு நிறைய கஷ்டப்படுவேன். உங்களுக்கு மனசு நிறைய இருக்குது, ஆனால் வயிறு நிறைய உண்பவன், அந்த வயிறு நிறைய கஷ்டப்படுபவன், மனசு நிறைந்து இருந்தாலும் வயிறு நிறைய கஷ்டப்படுவான். அதான் மனசுல இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு கொடுத்து வயிறு நிறைக்கிறவனும் இருக்கின்றான். அப்படியும் இருக்கிறவர்களும் உள்ள. காலையில் சீவல் எழுப்பாது, பசிதான் எழுப்பு. என்ன வறுமை அந்த ஏழையின் வயிற்றுல என்ன செய்யும்டா, காலையில் எழுப்ப விடியும், எனக்கு உணவு கிடைக்காதா, அந்த பசிதான் எழுப்பும். கண் திறந்து பார்த்தாலும் கடன் தான். ஏன்னா ஏழைக்கு காசு இல்லை, அவனுக்கு ஆக்கள்கிட்ட வேண்டி கடன் தான். அதனால் கனவில் கூட அவனுக்கு நிம்மதி இல்லை. இதனால் தினந்தினம் வாழ்க்கையோடு, அதாவது அந்த கூலி தொழிலாளிகள் எல்லாம் தினந்தினம் வாழ்க்கையோடு ஒரு போராட்டமாகத்தான் இருக்கின்றது. அதுல ஜெயிக்கிறவன் தான் பலசாலி. நிச்சயமாக அந்த எந்த ஒரு மனிதனும் கஷ்டப்பட்டாலும் அதிலிருந்து எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கிறவன் தான் உண்மையான உயர்வாளி, உண்மையான உழைப்பாளி, உண்மையான வாழ்வுக்கு ஆதாரமானவன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றா ஏழை என்றும் நாங்கள் நிற்கக்கூடாது. ஏழையிலும் நாங்கள் உழைச்சு வாழ வேணும் என்று உறுதியாக நிற்பவன் தான் உயர்ந்தவன். அவை அப்படித்தான் ஏழைகளும் வாழ வேணும். நெடுகமே கொடுத்து கொண்டு நாங்கள் நிற்க இயலாது. அதனால ஏழைகளை அவர்கள் தொழிலுக்கேற்ற மாதிரி நாங்கள் உயர்த்தி விடுவதுதான் சால சிறப்பு என்று கூறிக்கொண்டு அவருடைய அபிசாக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். அபிசா நன்றி. இப்பொழுது சதீஷ் என்று சங்கர் வீடியோ போட்டு வாங்கோ. வீடியோலாம் இருந்தார், வந்து மறைகிறார். வந்து மறைகிறார். அந்த மாதிரி வந்திருக்கிறார். ஒரு மேக்கப்பும் இல்ல. ஐயோ, மேக்கப் எல்லா நேரம் தேவையில்லைங்க. நாங்களும் மேக்கப் இல்லதான். இதுதான் என் இயற்கை கோலம். இதுக்கு முதல் வந்ததெல்லாம் மேக்கப் போட்டு வந்தோம். எல்லா நேரம் மேக்கப் போடலாதான். இப்ப வீட்டுல நிக்கிறேன். அப்படியே முகம் காட்டி நான் என்னுடைய கவிதையை தரலாம் என்று வந்திருக்கின்றேன். கட்டிக்காரை வாங்கோ தாங்கோ. உழைப்பே உயர்வு. ஓகே. முதல்ல உற்சாக வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். உங்கள் பணிகளுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, உழைப்பே உயர்வு. விளம் காய் விளம் காய் என்ற அறுசீர் விருத்தம் தருகின்றேன். வன்முறை வழியிலே செல்லாமல் வண்ணமாய் வாழ்ந்துடு வானுயர. வன்முறை வழியிலே செல்லாமல் வண்ணமாய் வாழ்ந்திடு வானுயர. உன் திறமையுமே அறிந்திடுவாய், ஊக்கமும் கொண்டு நீ முயன்றிடுவாய். நன்னறி வழியிலே சென்றிடுவாய், நட்புகள் கீர்த்தியும் பெற்றிடுவாய். என்றுமே உழைப்பது தந்திடுமே, எண்ணிலா உயர்வதை உணர்ந்திடுவாய். இரண்டாவது, உறுதுணை உழைப்பென உணர்ந்திடுவாய், உற்றவர் இன்னலும் கலைந்திடுவாய். உறுதுணை உழைப்பென உணர்ந்திடுவாய், உற்றவர் இன்னலும் கலைந்திடுவாய். சுறு என்று நீ சுழன்றிடுவாய், சுற்றமும் சுகம் பெறும் சூழ்ந்திருந்தே. சுறு என்று நீ சுழன்றிடுவாய், சுற்றமும் சுகம் பெறும் சூழ்ந்திருந்தே. எறும்பையும் பார்த்து நீ பயன் பெறவே, ஏற்றமும் கண்டு நீ மகிழ்ந்திடுவாய். எறும்பையும் பார்த்து நீ பயன் பெறவே,
ஏற்றமும் கண்டு நீ மகிழ்ந்திடுவாய். நறுமணம் வீசுமே வாழ்வினிலே நலமுடன் இருந்து நீ உழைத்திடவே. நறுமணம் வீசுமே வாழ்வினிலே நலமுடன் இருந்து நீ உழைத்திடவே. அடுத்த பாடல். சிந்தனை செய்திடு உள்ளம் அதில் சீருடன் வாழ்வினை வகுத்திடவே. தந்திரமாகவே நடந்திடவே தரணியும் போற்றிடும் உன்னையுமே. நிந்தனை என்றுமே இல்லாது நேர்மையை காத்திடு உழைப்பினிலே. நிந்தனை என்றுமே இல்லாது நேர்மையை காத்திடு உழைப்பினிலே. எந்திரம் போன்று நீ உழைத்திடவே ஏற்றமே என்றுமே வென்றிடுவாய். எந்திரம் போன்று நீ உழைத்திடவே ஏற்றமே என்றுமே வென்றிடுவாய். நன்றி, வணக்கம். கவிதை நேர நன்றி. தொகுப்பாளினிகளுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள். திருமதி நடா மோகன் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். அனைத்து கவி படைப்பாளர்களையும் பாராட்டி அன்புடனும் நன்றியுடனும் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. விளம் காயில அழகாக தந்திருக்கிறீர்கள் அந்த அரசியல் திருத்தம். உழைப்பே உயர்வு தரும் என்பது மகிழ்ச்சியான ஒரு தலைப்பாக தான் இருக்கின்றது. எல்லோருக்குமே அது உறுதியை கொடுக்கக்கூடிய ஒன்று. வன்முறை வழியிலே செல்லாமல் வண்ணமாக வாழ்ந்திட வேண்டும் என்பது தமிழற்ற மரபாகவும் இருக்கின்றது எல்லோருடைய. அதாவது வன்முறையில நாங்கள் சென்றால் அது எப்போதுமே சண்டையை உருவாக்கும், மகிழ்ச்சி இல்லை. ஆனால் நல்ல முறையில செல்ல வேண்டும் என்றதுதான் உண்மையான ஒன்று. அதனால அந்த வண்ணமாய் வாழ்க்கையை அமைத்திட வேண்டும் என்றது அழகாக இருக்கின்றது. நன்னறு வழியில் சென்றால் இன்றைக்கு நன்னறிகள் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த நன்னறி முறை சரியான ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியது. அந்த இதுல சென்றாலுமே அந்த உயர்வடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுபோல எண்ணமே உழைப்பு, அதாவது எண்ணத்திலே எழுந்த ஒரு வண்ணமும் உழைப்பாக அமைகின்றது. ஆகவே உழைப்புக்கும் அந்த நல்ல எண்ணம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னீர்கள். உறுதுணையாக உழைக்க வேண்டும். அதாவது உழைப்பு சாதாரணமானது அல்ல, அது உறுதுணையாக எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு காசு வருகிறது, அந்த உழைப்புக்கு சேர்ந்த ஊதியம் வருவதனால் எங்கள் அந்த உழைப்பு எப்போதுமே உறுதியானதுதான். மற்ற உற்றவர்களோட இணைந்து இருக்க வேண்டிய தேவை, அந்த உறுதியோட உற்றவரோட இணைந்திருக்கின்ற தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது. சுறுசுறுப்பு எப்போதும் சுழன்றிடும் ஒரு வாழ்வியலுக்குள்ள, அதாவது சுறுசுறுப்பாக நாங்கள் இருக்கும் போதுதான் அந்த உழைக்கிறது முயற்சிகள் அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு வரும். ஏன்னா சுற்றமும் சூழ சுகம் பெறக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கும். எறும்பை பார்த்து ஏற்றங்கொள்வாய், அழகான ஒரு உபமானம். எப்போதுமே எறும்பு எங்களோட இயற்கையோட நாங்க பார்க்கும்போது அந்த எறும்பை பார்த்து சுறுசுறுப்பாக வாழ்ந்துடுன்னு சின்ன பிள்ளைகளுக்கு காட்டி சொல்லுவோம். அது பெரியவர்களுக்கும் தான், அது எப்போதும் சின்னனாக கொண்டு செல்லும். ஆனா காலையிலிருந்து மாலை வரை ஏதோ ஒன்றை தூக்கி கொண்டு போவார் அவர் சுறுசுறுப்பாக. நறுமணம் வீசும் வாழ்க்கையில் நலமுடன் உழைத்திடுவாய். அதாவது நறுமணமான பூக்கள் போல உன்ற வாழ்க்கையிலும் நல்ல ஒரு விளைவை பெற வேண்டும் என்றால் நீ நன்றாக நலமுடன் உழைத்திட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அடுத்தது சிந்தனை செய், அதை நிந்தனை செய்யக்கூடாது. சிந்தனையை சிறப்பாக எண்ணிக்கொண்டால் அங்கு சிறப்பான வாழ்க்கை மலரக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனா நிந்தனை என்று எதுவும் இல்லாமல், அதாவது ஒரு பிள்ளை சொல்ற ஒரு சிந்தனையை தன்னும் நாங்கள் நிந்தனை இது சரியில்லை என்று சொல்லாமல் நேர்மையோடு அதை காத்துட்டு நேர்மையோடு அவர்களுக்கு உயர்வான வழிக்கு விட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. எந்திரம் போல உழைத்து, நீங்கள் எந்திரமே உழைத்திடும் என்றே அதுல சொன்ன, நீங்கள் எந்திரமே உழைத்து, எந்திரம் போல உழைத்திடுவாய் என்றுமே உயர்வை பெறுவாய் என்று எனக்கு வருது. எந்திரமே என்றே சொன்னீங்க. எந்திரம் போன்று நீ. எந்திரம் விழாம். ஆமா ஆமா, அதான். இல்ல எனக்கு எந்திரமே என்று கேட்க காயா இருந்தது, அதான் அதை சொல்லுவோம் என்று நீங்க. சரி, எந்திரம் அண்டா, சரி, ஓகே, அது கூகுளங்காய் வருது, ஓகே. எந்திரம் போல உழைத்திட வேண்டும், என்றுமே உனக்கு நல்வழி கிடைக்கும் என்று அந்த இதை கூட என்றுமே உயர்வு தரும் என்றும் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். உண்மையிலேயே அழகாக இருக்கின்றது. அதாவது விளம் காய், அதுல அந்த மரபு கவிதையாக எழுதியிருக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த அருமையான
விடயத்தை கொண்டு வன்முறை போல அந்த வாழ்க்கை வேண்டாம், உறுதுணையாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்களோடு வர வேண்டும், வண்ணமாக அந்த வாழ்க்கை மலர வேண்டும், சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும், அது நிந்தனை கூட செய்யாது அந்த சிந்தனையை ஏற்று நாங்கள் நடக்க வேண்டும், எந்திரம் போல நாங்கள் உழைத்திட வேண்டும், அங்கு என்றுமே மகிழ்ச்சி அதுக்குள் பூத்து குலுங்கும் என்று அழகாக சொன்ன உங்களுடைய கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி, மிக்க மிக்க நன்றி. உங்கள் தட்டி கொடுப்பு நன்றி மிக நன்றி மிக நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் நவலா சிவநாதன். வாருங்கள். வணக்கம் வணக்கம் வாங்க. இன்றைக்கு பகுதி ஒன்றை ராவிஜி அவர்கள் சிறப்பாக வாசித்து விரிவாக்கம் செய்து தட்டி கொடுத்து அவருக்கு நன்றிகளை குறிக்கொண்டு 2வது பகுதியை நவலா சிவநாதன் அவர்களும் நீங்களும் வாசித்து விரிவாக்கம் செய்து அழகா தட்டி கொடுத்தீர்கள். அவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 1ஆம் பகுதியில் அமைதியின் ஒரு விடியலில் நவலா சிவநாதனும், தேனிசை செல்லப்பா பெட்டி ரஜினி அண்டனும், நேசமாகும் வசந்தம் சிவதர்சினி ராகவனும், சித்திர பௌர்ணமி செல்வி நித்யானந்தன், தொழிலாளர்கள் வெட்டி ஜெயம் தங்கராஜா அவர்களும், உழைப்பால் பகிர்வோம் என்று ஜெயா நடேசன் அவர்களும், நேவிஸ் பிலிப் அவர்கள் நேற்று நாளையும் உழைப்பாளியன் ஈஸ்வரன் அவர்களும், ராவிஜி அவருடைய வாழ்க்கை என்பது இதுவரை என்று பற்றியும் 9 கவிதைகள் முதல் பகுதியில் வந்திருந்தது. 9 பேரும் தங்கள் விருப்பத்துக்குரிய கவிதைகளை எழுதியிருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாரும் சிறப்பு வாழ்த்துக்களை குறிக்கொள்வோம். அடுத்தது 2 கேள்வியை 3 கவிதை கேட்க முடியாப்பட்டு இன்டர்நெட் நின்று விட்டது. இருந்தாலும் சர்வேஸ்வரி சிவமாரும் சர்வேஸ்வரியும் 2 கவிதையும் கேட்க முடியாம போயிட்டது. மற்ற வசந்தா தேசம் இளையர் ஜீவா பற்றி சொல்லியிருந்தார். ஜீவாஸ்ரீ அவர்கள் உழைப்பு உயர்வை பற்றி சொல்லியிருந்தார்கள். அபிசா ஏழையை பற்றி சிறப்பான கவிதை கருத்தா இருந்தது. 84வது எழுதியிருந்தார். சக்தி ஸ்ரீனிசன் உழைப்பை உயர்வுன்னு சொல்லி நாளைக்கு இந்த மே தினம் என்றபடியால் எல்லோரும் உழைப்பை பற்றி கூறியிருந்தார்கள். அனைத்து அன்புறவுகளும் பங்கு பற்றி சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாணிக்கும் வாழ்த்துக்கள், 2 தொகுப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, மிக்க நன்றி. கேட்டது மட்டுமில்ல, அந்த தலைப்புகளோட சேர்த்து உங்களுடைய தட்டி கொடுப்பு அமைந்தது மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் நவுலா. வணக்கம் வாணி. நானும் முதல் பகுதி 2ஆம் பகுதி எல்லாமே கேட்டுக்கொண்டு இருந்தேன். மிக சிறப்பாக அழகாகவே தட்டி கொடுத்து எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் இருவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. தொடருங்கள் உங்கள் பணிக்கும். நீங்கள் கேட்டிருந்தீங்கள் பதிஞ்சது. நான் சும்மா சாதாரண பதிய போல பதிஞ்ச நான் போனது. எங்களுக்கு வேற ஆனா ரஜினிகண்ணன் பதிஞ்சிருந்தவ, விடியத்தான் பதிஞ்சவ. அப்ப சில நேரம் அதிபர் அதுக்கப்புறம் திருத்திட்டாரு தெரியா? அதிபர் திருத்தனதை பற்றி எனக்கு தெரியல. ஆனா நான்கள் பதிஞ்சனான் சும்மா நோமலா போனது. ஆனா சில பேர்ட்ட கவிதை வரிகள் கூடினோன்னா போகுது இல்ல. அது தெரியும், அது காட்டும் எங்களுக்கு, சொற்கள் காட்டும், அது கூடி போச்சுன்னு சொல்லும். இது அதுக்குள்ள போக முடியாதுன்னுதான் அந்த சிவப்பால காட்டுது. தெரியல. நான் அதை பார்த்து போட்டுத்தான் அதுல கஷ்டம் வாசிக்கிறது கண்டு போட்டுதான் இதுல எல்லாருடைய கவிதையும் எடுத்து போட்டு. கட்டிக்காரு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க எல்லாத்தையும் போட்டபடியா அதுக்குள்ளேயே பார்க்கலாம். ஆமா ஆமா ஆமா. நானும் வர எல்லாத்தையும் விடியத்தான் கொஞ்சம் போடக்கூடிய இருந்தது. பார்த்தேன் எல்லாரும் மற்ற பக்கத்துல போட்டிருந்தா போல அதை தூக்கி போட்டேன். அந்த ஒன்று வீட்டுல நின்றபடியா சரி பரவாயில்ல அதை போட்டு விடுவோம்னுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதான் நன்றி நன்றி. ஏனென்றால் உங்களுக்கு போடக்கூடியதா இருந்து எங்களுக்கு போட முடியாதபடியா ஒரு வேலை தான் உங்களுக்கு. அதே நேரம் இது திருப்பி நான் இரவன் ட்ரை பண்ணினேன், வரையில விடியவன் ட்ரை பண்ணினேன். இப்போ இந்த அதிபர் அண்டே சொன்னவர் தானே இதுக்கு ஃபர்ஸ்ட் யோகா படிச்சுட்டு நிறைய பேர் போட்டு இருந்தவை போட்டேன். இதுல ஒரு வாணி ஒரு ஆளை விட்டுட்டீங்க நீங்க. சர்வி அக்கா குரு உள்ள எழுதி இருக்கிறாங்க. நான் இப்பதான் தட்டி பார்க்க போட்டு விட்டேன். நானும் முதல் போட்டுட்டீங்களே, இதுல போட்டுட்டீங்களே. அது என்ன தெரியாது. இப்ப போட்டீங்களோ அல்லது இருக்கிறத பாரு வாசிங்கள. இதுல இங்க இருக்கிறாரு தானே. அப்ப இங்க இதுல இருக்கிறத வாசிங்க. சரியில்லை நான் எழுதினவா? ஆமாம் போடும். சர்வியக்கா சர்வியக்கான்னு தான் சொல்லுவோம். அழகான பூக்கள் என்று போட்டு இருக்கிறார். எடுத்து வைத்த பூக்களில் பெற்றிட்ட வாசம் எத்தகையதோ நீண்ட நொடிக்கு. எடுத்து வைத்த பூக்களில் பெற்றிட்ட வாசம் எத்தகையதோ நீண்ட நொடிக்கு நிற்காத வாசம்.
பாமுகத் தோட்டத்தில் கமகமவென வந்திடும் பூக்களின் வாசம் காலமுள்ள வரை என் மூச்சில் நறுமணம் தந்திடும். பாமுகத் தோட்டத்தில் கமகமவென வந்திடும் பூக்களின் வாசம் காற்றுள்ள வரை என் மூச்சில் நறுமணம் தந்திடும். அழகான பூக்களின் வாசம் ஞாயிறு விடியலில் விரிந்திடும் அழகோடு தரும் வாசம். அழகான பூக்களின் வாசம் ஞாயிறு விடியலில் விரிந்திடும் அழகோடு தரும் வாசம். மாலை பொழுதில் அழகு மலர்ச்சரம் தொடுத்திடும். மாலை பொழுதில் அழகு மலர்ச்சரம் கொடுத்திடும் வாசமோ வாசம். வாசமோ வாசம். தொடுத்திடும் அரங்கில் வாசம் பெற்றவர் இதயத்திலும் வாசம். தொடுத்திட கரம் நீட்டிய கைகளிலும் அழகான மலர்களை தொட்ட வாசம். பெற்றவர் இதயத்தில் வாசம். தொடுத்திட கரம் நீட்டிய கைகளிலும் அழகான மலர்களை தொட்ட வாசம். திக்கட்டு மொழிர மிளிரோடு திக்கட்டு மொழிர மிடுக்கோடு மிளிர அழகான மலர்களில் வண்ணமோடு வாசம். அழகான மலர்களில் வண்ணங்களோடு வாசம். பாமுக கதிரவன் சுட்டும் திசையெல்லாம் அழகான மலர்களின் ரசனை. பாமுக கதிரவன் சுட்டும் திசையெல்லாம் அழகான மலர்களின் ரசனை. பொன்மாலைக்குள் ஜொலித்திடும் ஒவ்வொரு மலர்களின் வாசம் நெஞ்சில் நிலைத்திடும் நறுமண வாசம். மலர்களின் வாசம் பொன்மாலை பொழுதுக்குள் ஜொலித்திடும் ஒவ்வொரு மலர்களின் வாசம் நெஞ்சில் நிலைத்திருக்கும் நறுமண வாசம். என்றுமே வாடாத மலர்களின் வாசம். வாழ்க வாழ்கவே என்றவர் அந்த அழகிய பொன்மாலை பொழுது பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த நிகழ்வை அழகாக சொன்ன செல்வி அக்காவுக்கு முதலில் வாழ்த்துக்கள். அந்த பூக்களின் வாசங்கள் போல நீண்ட ஒரு நொடிக்கும் நிலைக்காத ஒரு வாசமாக இருக்கக்கூடிய அந்த பரப்பு பாமுக தோட்டத்தில கமகம என வந்திடும் பூக்களையும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிகழ்வுகளையும் பார்க்க அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கிறது. அது காலமுள்ளவரை எங்கட மூச்சோட நறுமணத்தோட இருக்கிற பூக்களின் வாசமாக இருப்பதை அழகாக சொன்னார்கள். அது ஞாயிற்றுக்கிழமை விடியலில விரிந்திடும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடியலின் மாலை பொழுது விரிந்திடும் இந்த நிகழ்வை மாலை பொழுதில் ஒரு அழகான சரங்கள் தொடுத்து வந்த அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கொண்டு வந்து பெற்றவர் மனதிலும் ஒரு உச்சி குளிரத்தக்க இடத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளின் நிகழ்வுகளை பார்த்து ரசித்து அந்த அழகோடு மலர்களின் வண்ணங்களோடு வாசம் வீசிய அந்த நிகழ்ச்சி பாமுகம் அந்த கதிரவன் போல், அதாவது எப்படி சூரியன் சுட்டும் திசையெல்லாம் வருகிறதோ அதுபோல இந்த பொன்மாலை பொழுதுக்குள் ஜொலித்துற அந்த மலர்களின் நிகழ்வு நெஞ்சில் அணையாத ஒரு தீபமாகவும் வாசமாகவும் அவருக்கு இருக்கிறது என்பதை அந்த வாடா மலர்களின் வண்ணத் தொடுப்பை எண்ணமாக்கி தொடுத்த கவிதை சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் சர்வியக்கா. மிக்க நன்றி நகுலா. அவருடைய கவிதை தவறப்பட்டு விட்டு இருக்குது. நான் சர்வேஸ்வரி அவாண்டி என்று அவாண்டி என்றே சொல்லி அதை நான் அதுல பார்த்தேன். சர்வி கதிரி தம்பி என்று இருந்தது. நான் அழிச்சு விட்டுட்டேன். இந்த பகுதியில இந்த பக்கத்துல இருந்தது வேற மதுல போட்டீங்களா நான் இங்க பதிஞ்சு விடுறேன். வாணி ஒருக்கா பேஸ் பண்ணி விட்டீங்களா எனக்கு யாராவது நான் அதை போட்டு விடுறேன். நான் போட்டு விடுறேன். என்ற மற்றவர்களும் வாசிக்க கூடியதா இருக்குன்னு தானே. சரியா, நன்றி நன்றி. உங்களுக்கு உங்களோட பேருக்கு போட்டு விடுறதா? ஆமாம் எனக்கு போடுங்க. ஓகே, வணக்கம். நன்றி. கட்டு கொடுப்பு தாருங்கள் ஒரு முறை. நன்றி. நான் தரலாமா? தாருங்களா. அனைத்து கவி படைப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். எல்லோரும் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு உண்மையிலேயே சொல்லுறேன், எனக்கு இந்த அபிஷாண்ட கவிதைய நான் நீண்ட ஒரு திறமான கவிதை. இன்றைக்கு வந்த கவிதைகள்ல எனக்கு அவாண்ட கவிதை மிக மிக ஒரு திறமான கவிதையாக எனக்கு தெரியும். என்னுடைய கருத்து தயவு செய்து அது சின்ன நண்டாலும் சிறப்பு அதிகமா. சின்ன பிள்ளை எப்படி எல்லாம் யோசிச்சு இப்படி எழுதி இருக்குது. இந்த வயசுல இப்படி நாங்க யோசிச்சோமா? நான் யோசிக்கவில்லை. உண்மையில அந்த ஏழைய பற்றி அவ எனக்கு என்ன மிக 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 கவர்ந்த வரி என்னண்டா, அவ எழுதிய வரிகளில கஞ்சி கிடைத்தால் அமிர்தம், கந்தல் கிடைத்தால் பட்டு.
அந்த 2 வரிகளிலும் அப்பப்பா அவ்வளவு பொருள் பொதிந்திருக்கு. அந்த ஒரு ஏழைக்கு கஞ்சி கிடைத்தால் அது அமிர்தமாக தெரிகின்றதாம் என்று சொல்லி, அதே நேரம் ஒரு கந்தில் நாங்கள் என்றால் ஒரு சின்ன ஓட்டை வந்தாலுமே எறிஞ்சிடுவோம் தானே. சில வேளைகள்ல நாங்கள் எங்களுடைய உடுப்புகள் கந்தல் என்றா அதை தைத்து போடுவதில்லை. சில பேர் தைத்து போடுகிறார்கள், சில பேர் தைத்து போட மாட்டார்கள், எறிந்து விடுவார்கள். ஆனா இந்த அவன் வரியில அவ சொல்லுகின்ற அந்த ஏழைக்கு அதெல்லாம் பட்டு போல தெரிகிறது என்று சொல்லி அருமையான அந்த 2 வரிகள் என்ன மிக மிக மிகவும் கவிழ்ந்தது. மற்றும் இறுதியாக அவ சொல்லி இருக்கிறார், தினம் தினம் வாழ்க்கையோடு சண்டை போட்டு ஜெயிக்கின்ற பலசாலி, அந்த ஏழையை பலசாலியாக பார்க்கின்றார் இந்த ஆபிஷா. தினம் தினமும் சண்டை, அவர் தினம் தினம் சண்டை போடுகிறார். அவருடைய அந்த வாழ்நாளுக்காக தினம் தினம் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு பலசாலியாக இருக்கின்றார். அவர் ஒரு சோம்பேறியாக இருக்கவில்லை. ஒரு மற்றவர்களுடைய உழைப்பில் நான் வாழ வேண்டும் என்ற அந்த ஏழை அவர் நினைக்கவில்லை. தானே உழைத்து தானே சண்டை போட்டு தானே பலசாலியாயிருந்து தன்னுடைய அந்த ஏழ்மை தன்மையை அவர் முறியடிக்க பாடுபடுகிறார் என்று சொல்லி அந்த வரிகள் உண்மையிலேயே அபிஷா மிக மிக வாழ்த்துக்கள். மற்றும் அந்த இன்னொருவர் கவிதையில எனக்கு உண்மையில எல்லாரும் நல்லா தான் எழுதியிருக்கிறார்கள். சில வரிகள் அப்படியே நெஞ்சில அப்படி நிலைத்து நிற்கக்கூடிய மாதிரி சில வரிகள் எழுதியிருக்கிறார்கள். நல்லது, மிக்க நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அழகாக அது ஒரு கவிதை அது தட்டி கொடுத்தாலும் அந்த அழகாக ரசித்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அவருடைய நானும் சொல்லியிருந்தேன், எனக்கும் அந்த உவமானம் உவமேயம் அந்த பிள்ளை அந்த இளைய இவ்வளவு வர்ணிச்சிருக்கிறது. அது உண்மையிலேயே சிறப்புத்தான். உண்மையா இளையவளுக்கு தான் நாங்கள் இன்னும் ஊக்கம் கொடுக்கணும். அந்த பிள்ளைன்ற சிந்தனை வித்தியாசம் ஊக்கம் கொடுக்க வேணும் என்றதனால் தான் அவனுடைய கவிதையை மட்டும் எடுத்தேன். மற்றவர்கள் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி வாணி. சொல்ல போறீங்களா? மணி, நானும் கவிதையில இருந்து கடைசி கவிதை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன். வந்த சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்களுடைய கவிதையும் சிறப்பாக இருந்தது. பாமுகத்து உறவுகளை மலர்களாக வர்ணித்து மலர்களின் வாசங்களை பற்றி அவர் அழகாக கூறியிருந்தார். அந்த கவிதையும் சிறப்பாக இருந்தது. அழகிய பொன்மாலை பொழுது அந்த நிகழ்வின் பிள்ளையோட இல்ல அவ காலை எல்லா நிகழ்ச்சியும் தான் சொல்லியிருந்தா. காலையிலிருந்து வர கதிரி தம்பியை சர்வேஸ்வரி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். காலையிலிருந்து வர ஒரு நிகழ்ச்சிகள் பாமுகத்துல சிறப்பாக எல்லாம் அமைந்திருக்குதுன்னு சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள் அவருக்கும். எல்லா கவிதைகளும் மிகவும் சிறப்பாகவே இருந்தது. இன்றைக்கு விருப்பு கவிதைகளாக இருந்தபடியால் எல்லோரும் அவரவர்கள் விருப்பப்படி பல பல தலைப்புகளை கொண்டு எல்லா கவிதைகளும் வந்திருந்தது. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். முதல் பகுதியை பற்றி கொடுத்த கௌரி அவர்களுக்கும் முதலிட்டாம் பகுதியை பற்றி கொடுத்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி எல்லாரையும் வாழ்த்திக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். கவிதைகள் எழுதியவர்கள் அந்த உணர்வுகளோட நல்ல சிந்தனைகளோட இந்த பரப்பை நிறைத்த அத்தனை உறவுகளுக்கும் முத்தான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கவிதையில என்ன சொன்னீங்க? கனவு பயணம். அதை எடுங்க. கனவு பயணம் அதை எடுப்போமே. கனவு பயணம். செல்வி நீங்கள் அனுப்புவோம் தலைப்பு முதல் கேட்பீங்கள். கனவு பயணம். உங்களோட அந்த கனவை ஒரு பயணமாக கொண்டு வாருங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதலாம் என்று நான் நினைக்கிறேன். எதென்றாலும் நாங்கள் இருக்க வரையற சொல்லிடாதானே. நீங்கள் கனவு பயணம் சில நேரம் கூட இலட்சிய கனவுகளா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு கனவை கண்டு விட்டால் அதை எப்படி பாக்குறீங்கள் என்று. வரும் 7ஆம் தேதி என்ன மே மாதம் அப்படியே இங்க லோக்கல் எலெக்ஷன். கவியாவோட கவிதையும் பெருத்து விட்டது. அதனால பகுதி 1 பகுதி 2 போட்டு விடுறேன். இப்ப கடைசியா வந்த கதிரி தம்பி அவர்களுடைய. சரி, மிக்க நன்றி அக்கா. உங்கள் பணிக்கும் சிறப்பு. நன்றி நவலாக்கா. நன்றி அவர்கள். எல்லோரும் கவிகளையும் திரும்ப ஒரு முறை அதுக்குள்ள முயற்சி செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் செல்வி அக்கா மற்றவர்களுக்கெல்லாம் போயிருந்தால் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, பார்த்துக் கொள்ளலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி வாணி. நாளைக்கு சரியா உங்கள் நிகழ்ச்சி